கருணாநிதியை பார்த்து அந்த வெந்தாடி வேந்தன் என்ன வைக்கம் வீரர் சிறுசிறுத்த செம்மல் தொண்டி செய்து படித்த பழம் என்னெல்லாம் ஒரு ஆள் தாடி வச்சிருப்பார். யார்? பேர் பெரியார் ராமசாமி, ஈவே ராமசாமி நாயக்கர். அவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரல. பெரியார், அப்புறம் கருணாநிதி, அண்ணா, இன்னைக்கு இருக்க ஸ்டாலின், உங்கள் அப்பா. அப்பான்னு கூப்பிடாதீங்கடா இனிமே. அவர் அப்பா இல்லை, டோப்பாவை மேலே மாட்டிக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாரு. வேணா டோப்பான்னு கூப்பிடுங்க, அவரை அப்பான்னு கூப்பிடாதீங்க. நாங்கள் உங்களை பார்த்தாட அரசியலுக்கு வந்து உங்கள் அரசியலில் இருந்தோம் பேசினோம். நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம். காட்டு வளம், கனிவ வளம், நீர் வளம், நில வளம், ஆற்று வளம், மண் வளம், மனித வளம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து அகதிகளான போதுதான் இந்த மண்ணிலே இனியும் நான் ஒரு பொழுது கூட உறங்க மாட்டேன். எல்லாவற்றையும் மீட்டு இந்த எம்மன மக்களுக்கு நான் வழங்குவேன் என்று சொல்லி வந்தவன் தான் என் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள். அவர் அப்படியா, இவர் இப்படியா, இவர் தலைவர் பாரு எப்படின்னு. இவெல்லாம் வந்து பெண்ணுரிமை பற்றி பேசுகிறான் இந்த திமுக காரன். நாங்கள் தான் பெண்ணுரிமை மீட்டு கொடுத்தோம். நாங்கள் தான் வந்து இந்த நாட்டின் சுயமரியாதை காத்து நின்னோம். நாங்கள் தான் சுயமரியாதை பெட்டகம் சொல்கிறோம். பெண்களை ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் பெரியார் போராடினார் சொல்கிறாங்க. நான் கேட்டுக்கிறேன், ஆனால் பார்த்ததில்லை. ஆனால் ஆணுக்கு இணையாக பெண்ணையும் இராணுவத்திலே சேர்த்து இன விடுதலைக்கு போராட சொன்ன தலைவன் என் உயிர் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நாங்கள் அவரை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்கடா. பேசுவான் சொல்லிட்டு போகிறேன். திமுக மேட்டில் ஏறி பேசுவான் பார். திமுக காரன் நான் பேசல, தயவு செய்து மன்னிச்சுன்னு. நான் பேசல, திமுக காரன் அண்ணா திமுக பேச. எப்படி ஜெயலலிதாவை அன்னவக்கரி அகம்பாவக்கரி அட்டங்க பெட்டாரி ஏபத்தை தரித்த குளத்திலே தமிழுக்கு ஆபத்தாய் வந்த கன்னடத்து பயங்கிலி சூரியக்காரி சூச்சமக்காரி சூச்சமத்தின் சொந்தக்காரி சதிகாரி சண்டாளி படுபாதையும். யார் சொல்றது? திமுக காரன் ஜெயலலிதாவை சொல்லுவான். ஜெயலலிதா அண்ணா திமுக திட்டம் மாறு. பழைய கட்டுமரம் கண்ணாடி உடஞ்சி நிற்குது, ஓரமாக ஒதுங்கி நிற்குது. நாங்கள் அப்படியாடா பேசுகிறோம். இந்த மண்ணினுடைய வளத்தை பற்றி, இந்த மண்ணை எப்படி செம்மையாக்க வேண்டும். எல்லாம் இழந்துட்டோம். காட்டு வளத்தை இழந்துட்டோம், கனிம வளத்தை இழந்துட்டோம், மழை வளத்தை இழந்துட்டோம், மண் வளத்தை இழந்துட்டோம். எல்லாம் இழந்து விட்டு எல்லாம் பறிபோனது. இந்த மண்ணை கார்பரேட் கம்பெனியுடைய வேட்டை காடாக இந்த மண்ணிலே மாற்றியது திமுக என்கிற ஒரு கட்சி. இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கிற எல்லா நிலங்களும் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை இந்த மண்ணிலே கட்டியமைத்தது திமுக. எங்க ஆளு, நான் இது வேதனையோட சொல்லிட்டு போறேன். இந்த மண்ணிலே முதலில் பிறந்தவர்கள் என் அண்ணன் சொல்லுவார், குறவர் குடிமக்கள் முன்னாடி பிறந்தவங்க. அவர்கள் பிறகுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவருடைய வழித்தோன்றர்கள் சொல்றாரு. ஆனால் அந்த மக்களுக்கு இந்த மண்ணிலே 3 சென்ட் நிலம் இருக்காடா அயோக்கிய பயல்களை. பூர்வகுடி மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இருக்கிற ஆதிகுடி மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன? நாளைக்கு மேடை போட்டு பேசு. நாங்கள் பூர்வகுடி மக்களுக்காக இந்த இடத்தை நாங்கள் அர்ப்பணித்து பயங்கரமான வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் சென்னையில் வீடு கட்டுறான். ஒரு 2 கிரவுண்டு வீடு. அந்த 2 கிரவுண்டு வீட்டில் 40,000 வீடு மேலே கட்டுறான். எத்தனை ஆயிரம் வீடு கட்டுறான்? 2 கிரவுண்டு இடம். அதில் 40,000 வீடுகள் கட்டுகிறார்கள். அதை கட்டுவதற்கு எவன் வந்து மேப்பு கொடுத்தான்? திமுக சொல்ல முடியுமாடா? சரி, 40,000 வீடுகள் கட்டுகிறீர்கள், அதில் 40,000 குடும்பங்கள் வாழ்கிறது. 40,000 குடும்பத்துக்கு எங்க இருந்தா தண்ணி குடிப்பீங்க? குடிக்கிறதுக்கு, மூஞ்சி கழுவுறதுக்கு, முகத்தை கழுவுறதுக்கு எங்க கொடுப்ப? பெய்கிற மழை சேமிச்சு வச்சிருக்கிறியா?